சட்டமன்ற குழு தலைவராக இருக்கும் ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும் என்று பாமகவை சேர்ந்த 3 எம்எல்ஏக்கள் மனு அளித்திருக்கிறார்கள். சட்டமன்ற பேரவை செயலாளரை சந்தித்து இந்த மனுவை அவர்கள் அளித்திருக்கிறார்கள். அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்களான 3 பேர் இதற்கான மனுவை கொடுத்திருக்கிறார்கள். சதாசிவம், வெங்கடேஸ்வரன், சிவக்குமார் ஆகிய அன்புமணி தரப்பு எம்எல்ஏக்கள் பாமகவினுடைய சட்டமன்ற குழு தலைவராக உள்ள ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும் என்ற மனுவை கொடுத்துள்ளார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, கடந்த டிசம்பர் மாதம் நடந்த பாமக பொதுக்குழுவில் ஏற்பட்ட பிரச்சனை என்பது கடந்த 8 மாதங்களுக்கு மேலாக நீடித்து வருகிறது. அன்புமணி ஒரு தரப்பாகவும் ராமதாஸ் ஒரு தரப்பாகவும் 2 தரப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது தலைமைச் செயலகம் வந்திருக்கின்றனர். சட்டப்பேரவை செயலாளரை சந்தித்து தற்போது கடிதம் கொடுத்திருக்கின்றனர். குறிப்பாக பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவக்குமார், வெங்கடேசன், சதாசிவம் மற்றும் பாமக செய்தி தொடர்பாளர் வழக்கறிஞர் பாலு ஆகியோர் தற்போது சந்தித்து மனு கொடுத்திருக்கின்றனர். இந்த மனுவில் அதாவது பாமக சட்டமன்ற குழுவிற்கான புதிய நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த தகவலை தெரியப்படுத்த இந்த கடிதம் கொடுப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கடிதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றதாகவும் அந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் சட்டப்பேரவை குழு தலைவர் பதவியிலிருந்து ஜி.கே. மணி அவர்களை விடுவித்து புதிய தலைவராக தருமபுரி தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேஸ்வரனை ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் என்றும் துணைத் தலைவர் பதவிக்கு மேட்டூர் சட்டப்பேரவை உறுப்பினர் சதாசிவம் ஆகியோர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்றும் புதிய கொறடாவாக மயிலம் சிவக்குமார் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்றும் இதனைத் தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் சட்டப்பேரவை குழுவின் புதிய நிர்வாகிகளுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது என்றும் சட்டப்பேரவையின் ஆவணங்களில் இந்த மாற்றங்களை பதிவு செய்து உரிய ஆவணங்களை விரைந்து பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே 2 தரப்பினருக்கும் தொடர்ந்து பிரச்சனை நீடித்து வருகிறது. 2 தரப்பாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த நிலையில் இந்த கடிதத்தை அன்புமணி தரப்பில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை சட்டப்பேரவை செயலாளரிடம் கொடுத்திருக்கின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.